ஹாய் காய்ஸ், நான் உங்கள் டிராவல் ரசிகன். நம்ம திருப்பத்தூர்லேருந்து 12 ஜோதிலிங்கம் ஆல் ஓவர் இந்தியா சைக்கிள் பயணம் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா 94வது நாள். ஜார்க்கண்டில் இருக்கோம். இது வரைக்கும் 9 ஜோதிலிங்கம் தரிசனம் பண்ணியிருக்கோம். இப்போ 10வது ஜோதிலிங்கம் தரிசனம் பண்ணுறதுக்காக ஜார்க்கண்டில் இருக்க பைத்யநாத் ஜோதிர்லிங்கத்துக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பைத்யநாத் ஜோதிர்லிங்கம் ஒரு 180 கிலோமீட்டர் இருக்குது. ஆல்மோஸ்ட் நாளைக்கு ஈவினிங் நான் போய் அங்கே சேர்ந்துருவேன்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் சரியான வெயில் ப்ளஸ் செம்ம மழைங்க. நேற்று வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் பக்கம் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா எப்போ மழை வருது எப்போ வெயில் அடிக்குதுன்னே தெரியல. இப்போது பெடல் பண்ணுறது கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது. காலையில் டைம்லேயே ஆல்மோஸ்ட் எவ்வளோ நம்ம பெடல் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு. ஏன்னா மதியத்துக்கு மேலே மழை ஸ்டார்ட் ஆகிடுது. பட் நல்லா தான் இருக்குது. வெயில் காலம், மழைக்காலம், பனி, ஃபாகு, இந்த மாதிரி நிறைய காலநிலைகளை வந்து கிராஸ் பண்ணி நம்ம சிவனை வந்து தரிசனம் பண்ணிட்டு வரோம். செம்ம ஹாப்பி. இதுவரையும் நம்ம 6300 கிலோமீட்டர், 94 நாள், 12 ஸ்டேட்டு, வேறு லெவல். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட். காலையிலே இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அதே மாதிரி ஹைவே நம்ம ஜார்க்கண்ட் உள்ள வந்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா நிறைய விபத்துகள் ஏற்படுது. டிரைவர் எல்லாமே வண்டி ஓட்டும்போது கொஞ்சம் பார்த்து ஓட்டினா நல்லாயிருக்கும். நீங்களும் வீடியோ பார்த்துருப்பீங்க. நேற்று ஒரு வீடியோ போட்டுருந்தேன். ஒரு சின்ன ஒரு கவனக்குறைவு தான். ஒரு லாரி முன்னாடி வந்து தொடர்ந்து 4 லாரியுமே இதுவாச்சு. ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்கள். யார் ட்ரைவ் பண்ணுறதா இருந்தாலும், அது 2 வீலராக இருந்தாருன்னா 4 வீலராக இருந்தாலும் சரி, சிந்தனையை ஒரு நிலையாக வச்சு நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். இட்ஸ் மை கைண்ட் ரிக்வெஸ்ட். அண்ட் அடுத்ததாக இதுக்கப்புறம் நம்மளுடைய பயணம் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குமா என்னன்னு தெரியல. ஏன்னா மழைன்றதுனால எப்போ சைக்கிள் ஓட்ட போகிறோம், எப்போ ரெஸ்ட் எடுக்க போகிறோன்றதான் மேட்ரு. ஆனால் செம்ம ட்விஸ்ட்டாக இருக்குது. ஒரு நாளும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா நேற்று மதியம் 4 மணிக்கெலாம் மழை வந்துடுச்சு. எப்பட்றா ஸ்டே எடுக்க போகிறோம், எப்பட்றா அப்படின்லாம் நினச்சிருந்தோம். ஆனால் அந்த ஆண்டவ முன்னியத்தில் நேற்று ஸ்டே வந்து நயரா பெட்ரோல் பங்க்கு, ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா நயரா பெட்ரோல் பங்க்கில் எடுத்துருந்தோம். சரி, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஓனரு எங்கே ஸ்டே பண்ண போகிறேன், இங்கே தான் டென்ட்டு ஸ்டே தான். மழை பெஞ்சிருக்கும்போது டென்ட்லாம் வேண்டாம், பின்னாடி ரூம் இருக்குது. டாட்டா அவங்க வந்து டாட்டா சர்வீஸ் சென்டர் பின்னாடியே இருந்தது. அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே தங்க வச்சு கொசுவத்தியெல்லாம் கொடுத்து, மழைக்கு அதுக்கும் சில்லு நம்ம ஸ்லீப்பிங் பார்க்குறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க எல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. ஸோ ஆப்போசிட்லேயே வர தாபா இருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் சாப்பிட்ட தாபாங்கள்லேயே ரொம்ப லோ பட்ஜெட்னா நேற்று சாப்பிட்ட தாபா தான். ரைஸு சப்பாத்தி 50 ரூபா தான் வாங்கினாங்க அவங்க. எனக்கே செம்ம ஷாக் ஆச்சு. என்னடா இது தாபால இவ்வளோ ரேட்டு கம்மியாவான்ட்டு. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜார்க்கண்டில் கொஞ்சம் ஃபுட்டோடைய காஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நம்ம காலையிலையும் சப்பாத்தி சாப்பிட்டோம், 90 தான். ஆல்மோஸ்ட் 100 ரூபாக்குள்ளே தான் இங்கே இருக்க தாபால்லாம் வாங்குகிறாங்க, ரைஸு சப்பாத்தி எல்லாமே. பட் பரவாயில்ல. பட் நிறைய தாபா ஃபுட் வந்து நம்மளுக்கு ரொம்ப பழகிடுச்சு. அதே மாதிரி ஸ்பெஷலி சப்ஜி என்னோடய ஃபேவரட்டாக ஆகிடுச்சு. டால் இருக்கோல்லையே நம்மளுக்கு சப்ஜி இருந்தாவே போதும் அப்படின்ற அளவுக்கு நமக்கு வந்து பழகிட்டோம். சரியாக இருந்தது. அந்த அளவுக்கு பழகிட்டேன். வரும்போது ஒரு லோடு உருளைக்கிழங்கு ஏற்றின்னு வரணும் போல், அந்த அளவுக்கு வந்து ஃபேன் ஆகிட்டான்னு சொல்லலாம். இப்போ நம்ம கோயிலை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். 12வது பைத்யநாத் ஜார்க்கண்டில் இருக்க கோயிலில் தான் போயிட்டுருக்கோம். வாங்க போயிட்டு இதுக்கப்புறம் எங்கே ஸ்டே பண்ணுறோம் என்னன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் டிராவல் ரசி. பாய் பாய் and see you on next.